ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலேருந்து சூப்பரான இருக்குது. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் ஒன்றுமில்ல கார்த்தியை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணுன்னா நம்ம கார்த்தியோட காலை பிடிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தோம்னா கார்த்தி ஒரு ரூமுக்கு வராங்க. அப்போ கார்த்தி கேட்குறாங்க, இப்போ எதுக்காக அங்கே வந்திருக்குற அப்படிங்கும்போது, மச்சான் என்னை மன்னிச்சிருங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட காலை பிடிச்சி அவங்க கும்பிடவும், இதை கேட்டதுமே உடனே கார்த்தி அதிர்ச்சடைகிறாங்க. எதுக்காக என் காலை விழுந்து இந்த மாதிரி நீ கும்பிட்டுட்டு இருக்கிற, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ ஃபஸ்ட்டு எந்திரி அப்படிங்கும்போது, இல்லை மச்சான் நான் சொல்கிறத கேளுங்க, அன்னைக்கு ராத்திரி நீங்கள் சுயநினைவோடு இல்லை, அதனால தான் உங்களுக்கு எதுவுமே ஞாபகத்தில் வரமாட்டேங்குது. ஆனால் நான் சொன்ன மாதிரிக்கு எல்லாமே உண்மைதான் கார்த்தி மச்சான், எனக்குன்னு உங்களை விட்டால் யார் இருக்கா, நீங்களும் இந்த குடும்பம் தான் எனக்கு உண்டும், நீங்கள் மட்டும் இந்த வீட்டை விட்டு என்னை அனுப்பிவிட்டுட்டிங்கன்னா நான் ஒரு அனாதையாக தான் நான் இருக்கணும். நான் சொல்கிறத கேளுங்க, அன்னைக்கு நடந்தது எல்லாமே உண்மை தான், ஆனால் அதுக்காக என்னை இந்த வீட்டை விட்டோ உங்கள் மனசில் இருந்தால் என்னை விரட்டி விட்டுறாதீங்க கார்த்தி மச்சா அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஜய் இந்த மாதிரிக்கெலாம் நீ அழுதுகிட்டு இருக்கிற, நீ சண்டை போட்டேன்னா எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் இப்படி என் காலை விழுந்து கெஞ்சிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, தயவு செய்து நான் சொல்கிறது கேளு எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயை அவங்க கார்த்தி பார்த்தோம்னா அவங்க கையை பிடிச்சி அவங்க தூக்குறாங்க. இதை கரெக்டாக பிருந்தா பார்த்துருந்தாங்க. பிருந்தா பார்த்ததுமே கார்த்தி அப்படின்னு சொல்லி கத்தவும் உடனே அவங்க ரெண்டு பேரும் திரும்பி பார்க்குறாங்க. அப்போ விஜய் நினைக்கிறாங்க, பார்த்துட்டியா, நீ பார்க்கணும் தான் நானும் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ பிருந்தா கேட்குறாங்க, என்ன கார்த்தி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, இவகிட்ட எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, பிருந்தா நான் சொல்கிறத கேளு, அவளை பார்த்தா பாவமாக இருக்குது, இன்னும் அவகிட்ட நீ சண்டை எதுவும் போடாது அப்படிங்கும்போது, நான் நினச்சேன் நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்கன்னு நினச்சேன், ஏற்கனவே எங்கள் அக்கா இப்படிலாம் சொன்னா அவங்கள பற்றி, ஆனால் நான் தான் புரிஞ்சுக்கலாம இருந்துக்கிட்டேன், உங்கள் பேச்சை கேட்டு நான் வந்தேன் பார்த்தீங்களா, எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும், இன்னும் இல்லை நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு பிருந்தா கோவத்தோடு போகவும், பிருந்தா என்ன பிருந்தா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறா, நான் சொல்கிறது கேள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பிருந்தா பின்னாடியே போகிறாங்க. இதை பார்த்துட்டு விஜய் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் என்ன நினச்சனோ அது நல்லபடியாகவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ தானே என் ஆட்டத்தை சூடு பிடிக்க வச்சிருக்கிறேன், இன்னும் பாரு என்னெல்லாம் நடக்குன்னு, நான் ஃபஸ்ட்டு பாட்ட ஒரே ட்ராமாலேயே நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போக கிளம்பிட்டியா, இன்னும் பாரு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தங்கச்சி அவ்வளோ வரையும் அடிச்சு பற்றி அனுப்பிவிட்றேனா இல்லையான்னு பார் அப்படின்னு விஜய் சொல்லி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா பிருந்தா அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கவும் உடனே அவங்க கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன பிருந்தா நீ கூட புரிஞ்சுக்காம இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, நான் தான் உங்களை நல்லா பார்த்துட்டேன்னு நேரடியா, இதுக்கு மேலே என்னத்தை இருக்குது புரிஞ்சதுக்கு, நான் நம்மளே இங்கே இருக்க மாட்டேன், எங்கள் வீட்டுக்கே போயிருத, என்ன இருந்தாலும் சரிதான், நீங்கள் அவகிட்ட இப்படி கொஞ்சம் பேசுகிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது, நான் எங்கே கொஞ்சம் பேசுனேன், இங்கே நடக்கிறதே எதுவுமே உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கும்போது, அதான் நானே நேரடியாக பார்த்துட்டோம்னா இதுக்கு மேலே என்ன இருக்குது நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்லிட்டாங்க, இங்கே பாரு அந்த விஜய் நல்லாவே நாடகம் போடுறான்னு தெரிஞ்சு போச்சுது, அதனால தான் அவளை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவள் கூட சேர்ந்து நானும் நாடகம் போடுறேன் அப்படிங்கவும், இப்படி சொன்னதுமே பிருந்தாவுக்கு ஒன்றும் புரியல, என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் பிருந்தா அவள் என்கிட்ட நாடகம் போட்டு தான் அவள் காலை விழுந்து அவள் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறா, ஏற்கனவே என்கிட்ட வீராணி என்கிட்ட பேசிட்டாங்க, அவள் கண்டிப்பாக உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் கெஞ்ச வருவா, நீயும் அவள் போக்கிலே போ, அப்போதான் அவளை பற்றி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க அப்படிங்கவும், உடனே பார்த்தோம்னா அவங்க ரூம் கதவை அடைச்சிக்கிட்டு அவங்க பிருந்தா கிட்ட மாறனும் வீராவும் பேசினது எல்லாத்தையும் அவங்க கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கிட்டதுமே பிருந்தாவுக்கு ஒன்றும் புரியல. என்ன கார்த்தி நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்க அப்படிங்கும்போது, அப்போ மாறனும் வீரா கார்த்திகிட்ட இதை பற்றி எல்லாத்தையும் பேசுகிறாங்க. விஜய்க்கு அம்மானு ஒருத்தங்க இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் விஜயோட மொபைலை இந்த மாதிரிக்கு நான் எடுத்தேன் அப்படின்னு அது எல்லா விஷயத்தையும் கார்த்திகிட்ட அவங்க ரெண்டு பேருமே சொல்லியிருக்கிறாங்க. அதனால் விஜய் எப்படியும் உன்ட்ட நாடகம் போடுவா, அப்படி போடும்போது நீயும் அவள் போக்கலையே நீ போ அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அதாவது சில திட்டத்தெல்லாம் கார்த்திகிட்ட நடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தான் விஜயை கையங்கலமாக நம்ம பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், இதை கெட்டதுமே கார்த்தியும் சரி அப்படின்ட்டு இருக்குதாங்க, இதுதான் என்னுடைய திட்டமே அப்படின்னு சொல்லவும், இதை கெட்டதுமே பிருந்தா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கார்த்தி நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது அந்த விஜய் லேஸ்பட்டவ கிடையாது போலுக்கு அப்படிங்கவும், ஆமாம் நான் கூட அப்படிதான் நினச்சிட்டேன், ஆனால் அந்த விஜய் லேஸ்பட்டவ கிடையாது, இவளுக்கு பின்னாடி பெரிய ஒரு கும்பலே இருக்குது, எல்லாரும் சேர்ந்து தான் இந்த குடும்பத்தை நாசம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க, இவளை கையங்கலமாக அப்பா கிட்டையும் அத்தை கிட்டையும் பிடிச்சு கொடுத்தா மட்டும்தான் நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவும் முடியும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பிருந்தாவுக்கு புரிஞ்சிருது. என்னை மன்னிச்சிரு கார்த்தி, நான் கூட உன்னை ஒரு நிமிஷத்துல தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது, ஆமா பிருந்தா நான் சொல்றத கேளு, அவள் போக்கிலே போய் தான் அவளை கையங்காலமாக பிடிச்ச ஆகணும், அதனால தான் நான் இப்படிலாம் நடந்துக்கிட்டேன், நீ வந்து என்னை தப்பாக புரிஞ்சிக்காத, எனக்கு என்னைக்கு இருந்தாலும் சரி தான், நீ தான் என்னுடைய பொண்டாட்டியாக்கும், அவளை வந்து இந்த வீட்டை விட்டே அனுப்பி விட்றதுக்காக தான் அவள் போன போக்கிலேயே நானும் வந்து நடிக்கிறேன், என்கிட்ட வந்து வீரா அண்ணியும் மாறணும் கேட்டுக்கிட்டனால தான் இந்த மாதிரிலாம் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே பிருந்தா வந்து என்னை மன்னிச்சிரு கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட தோலை சாஞ்சு அவங்க வந்து கண்கலங்கவும் உடனே வந்து என்ன பிருந்தா எதுக்காக நீ அழற, அதெல்லாம் ஒன்றும் அழாத, நம்ம ரெண்டு பேருமே கூட சீக்கிரமே ஒன்று சேர்ந்துருவோம், நீ ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. இவளை வீட்டை விட்டு அனுப்பிவிடணும், அதுக்காக தான் இவளை கையங்குளமாக மாட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லவும் இப்போ தான் உங்களுடைய திட்டமே எனக்கு புரிஞ்சிச்சு, என்னை மன்னிச்சிரு கார்த்தி அப்படிங்கிறாங்க. சரி நான் வந்து அங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம் கதை திறந்துட்டு போகவும் எங்கே பார்த்தோம்னா விஜயை தான் காட்டுறாங்க. விஜய் நினைக்கிறாங்க என்னது பிருந்தாவோட ரூமுக்கு கார்த்தி இவ்வளோ நேரமாக போய் என்னத்தை தான் பேசிகிட்டு இருக்கிறான், அப்படி என்ன சமாதானப்படுத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது கார்த்தி அங்கேருந்து வராங்க. என்ன விஜய் எனக்கு ஒரு காஃபி எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன கார்த்தி மச்சா இப்படி கேட்டுட்டீங்க, காஃபி எடுத்துகிட்டு வாடி அப்படின்னு சொல்லி உரிமையோட சொல்லுங்கள் கார்த்தி மச்சா, இதுக்காக தானே நான் காத்துட்ருக்கிறேன், இருங்க ஒரே நிமிஷத்தில் உங்களை போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க விஜய் நினைக்கிறாங்க என்னது கார்த்திக்கிட்ட இவ்வளோ மாறுதலாக இருக்குது, ஒருவேளை நம்ம நடித்த நாடகத்தை அப்படியே முழுசாக நம்பிட்டானோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன இருந்தாலும் சரி தான், சரி அவன் நம்ம போக்கில் வந்துட்டான் போலுக்கு, இன்னும் கூடி சீக்கிரத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது பாரு, இந்த கார்த்தியை வச்சே இவங்க எல்லாத்தையும் நான் வந்து வீட்டை விட்டு அடிச்சு பற்ற வைக்கிறேன்னா இல்லையான்னு பார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காஃபி போட்டு கொண்டு அவங்க வந்து கார்த்திகிட்ட கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தோம்னா மாறனும் வீராவும் தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன வீரா நம்ம போட்ட திட்டம் வந்து சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்கும்போது இப்போ தானே திட்டத்தை போட்டிருக்கிறோம், கண்டிப்பாக ஆகும், எப்படினாலும் ஆக வைக்க வேண்டியதுதான், எவ்வளோ சீக்கிரம் இவளை வந்து சிக்க வைக்க முடியுமோ மாமா கிட்டேயும் வள்ளி அம்மா கிட்டேயும் சீக்கிரத்துலேயே சிக்க வச்சாதான் இவளை வந்து அடிச்சு பற்றி விடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா வந்து நம்பிக்கையோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.